அந்த கிராமத்துல எல்லாரும் காலங்காத்தாலே அந்த ஊரு வாட்டர் டேங்க் கிட்ட கூடி நின்னாங்க. எதுக்குன்னா, அந்த பாழடைஞ்ச வாட்டர் டேங்க கிளீன் பண்ணிக்கிட்டு அனாமிகாங்கிற பொண்ணு உள்ள இருந்தா. அங்க வந்தவங்க, யாருமா நீ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேள்வி கேட்டா அனாமிகா எந்த பதிலும் சொல்லாம வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்ப அந்த ஊர் தலைவர் ரங்கநாதன் வந்தாரு. அம்மா பொண்ணு, யாருமா நீ? இத்தனை பேர் இங்க வந்து எதுக்கு இருக்கீங்க? எதுவும் பேச மாட்டேங்கிறியம்மா? எதுவும் பேச்சு வராத ஊமை பொண்ணா நீ? இங்க பாருமா, கேக்குறது ஒண்ணுதான். வாய திறந்து ஏதாவது பதில் சொல்லு, இல்ல சைகை காட்டு அப்படின்னு கடினமா கேட்டதால, என்னோட பேரு அனாமிகாங்க, நான் 10 ஊரு தள்ளி வரேன், எனக்கு இருக்க இடம் இல்லைங்க, அதனாலதான் இங்க வந்தேன், இதை தாண்டி என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னம்மா எதுவும் கேட்க கூடாதுங்கிற? நீ தங்கறதுக்கு இது என்ன சத்திரமா? இது சத்திரம் இல்லதான், ஆனா கொஞ்ச நாள் என்ன இங்க இருக்க விடுங்க, அதுக்கப்புறமா நான் யாரு என்னங்கிறது பொறுமையா உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொன்னதால அவரும் அதுக்கு சரின்னு சொன்னாரு. அதை கேட்ட அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் அந்த இடத்துல, அந்த பாழடைஞ்ச டேங்குக்குள்ளேயே அனாமிகா வாழ்ந்துட்டு வந்தா. அந்த இடத்தையே ஒரு சின்ன வீடா உருவாக்க நினைச்சா. ஊர் தலைவர் அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாரையும் போக சொன்னதுனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த தலைவர் தன்னோட மனசுல, இந்த பொண்ணை பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்டவ மாதிரி தெரியுது. நம்ம ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லணும் அப்படின்னு நினைச்சு உடனே மனநல ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 பேர் வந்தாங்க. அனாமிகா கிட்ட போய் அவகிட்ட பேசினாங்க. அவகிட்ட பேசினதுக்கு அப்புறமா அவ பைத்தியம்லாம் இல்ல, ரொம்ப தெளிவான பொண்ணுன்னு புரிஞ்சுது. ஆனாலும் அந்த தலைவர் பலவந்தமா அனாமிகாவை மனநல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல அவளை பார்த்த சாரதா ரொம்ப சந்தோஷமா அனாமிகா கிட்ட வந்தாங்க. அனாமிகா அவங்கள பார்த்த ஆச்சரியமா, அத்த, நீங்க எப்படி இங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஹாஸ்பிட்டல நான் தான் பாத்துக்கிறேன். ஒரு காலத்துல இந்த ஹாஸ்பிட்டல கட்டினவங்க தான் என்ன வளர்த்தாங்க. அதுக்கு நன்றி கடனா இந்த நிர்வாகம் முழுவதையும் நான் பாத்துக்கிறேன். இது ஹாஸ்பிட்டலை விட ஒரு ஆசிரமம்னு சொல்லலாம். அந்த இடத்துல 2 பேரும் பேசிக்கிட்டத பார்த்துட்டு வந்தவங்க சாரதா கிட்ட பேசிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அனாமிகாவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சாரதா. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குனா. சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும்போது அத்தை சாரதா வந்து அனாமிகாவை எழுப்புனாங்க. அவ எழுந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அத்தை கிட்ட பேச ஆரம்பிச்சா. நீ எங்க போனமா? இவ்ளோ நாளா எங்க இருந்த? என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேக்கும்போது சாந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்தா. அந்த கேள்விய நான் உங்களை கேட்கணும். நான் திருப்பதிக்கு போயிட்டு திரும்ப வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் ஆளையே காணோம். எங்க போனீங்கன்னு யார்கிட்ட கேட்டாலும் ஆளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்னதான் ஆச்சு? நடந்தது என்னங்கறத விவரமா நான் சொல்றேன். ஆனா நீ இங்க வந்த? நான் ஒவ்வொரு வருஷமும் இங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். எங்க அப்பாவோட பிறந்த நாளுக்காக நான் இங்க வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா. சரி, விஷயம் என்னன்னு அவ திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்ததால அனாமிகா உண்மையான விஷயம் என்னன்னு சொல்ல வந்தா. என்ன இருக்கு, மாமியாரும் மருமகளும் சண்டையே இல்லாம சந்தோஷமா வாழணும்னு நாங்க நினைச்சோம். அந்த நேரத்துல என் புருஷனும் மாமனாரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் மாமா என்கிட்ட, அம்மா அனாமிகா, இந்த வீடு பணத்தை எல்லாம் பார்த்து உனக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, ஆனா எனக்கு மட்டும் ஒரு விஷயம் தோணுது. நீ இங்க சந்தோஷமா தான் இருக்க. நம்ம வேலைக்காரி பார்வதி கூட நீ பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் என்ன சொன்ன மாமா? அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதானே. அதை தவிர வேற என்ன பண்ண? அது சரியான முறை கிடையாது. ஓ வாயில இருந்து வந்த வார்த்தைகள் எனக்கு பிடிக்கலம்மா. ஒரு காலத்துல உன்கிட்ட இவ்ளோ பணம் இருந்ததா? அந்த வேலைக்காரி எங்க வாழறான்னு ஒரு தடவை நீ போய் பாத்துட்டு வேணா வா. அந்த வேலைக்காரி மாதிரி ஒரு நாளாவது உன்னால இருக்க முடியுமா? அதுக்குள்ள என் மாமியார் வந்தாங்க. என்னங்க, நீங்க ஏதோ வேணும்னே சண்டை போடுற மாதிரி இருக்கு. நான் எதுக்கு தேவையில்லாம சண்டை போட போறேன்? அனாமிகா நம்ம வீட்டு வேலைக்காரிய தேவையில்லாம பேசியிருக்கா. காலையில நான் எல்லாத்தையும் கேட்டேன். நம்ம கிட்ட பணம் இருக்குங்கிற திமிர்ல அகங்காரத்தோட பேசினான். அதனாலதான் அவ ஸ்தானம் என்னன்னு சொல்றேன். மத்தவங்கள பத்தி நம்ம எதுக்கு இவ்ளோ கவலைப்படணும்? யாரோவா? அவளுக்கு கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம வீட்டுலதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கறா. எங்க அம்மா அப்பா இருக்கும்போது அந்த பொண்ண வேலைக்காரியா பார்க்காம இந்த வீட்ல ஒருத்தியா பார்த்தாங்க. அதனாலதான் இவ்ளோ வருஷம் நம்ம கிட்டே இருக்கா. என்னைக்குமே அது வேணும் இது வேணும்னு ஒரு நாளும் கேட்டதில்ல. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் வெளியில சொல்ல மாட்டா. அப்படிப்பட்டவங்கள நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு பேசும்போது என் புருஷன் ரமேஷ் வந்தாரு. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு
எங்க 2 பேரையும் திட்ட ஆரம்பிச்சாரு. அப்பதான் நாங்க 2 பேரும் கோவத்தோட, பார்வதி மாதிரியே நாங்களும் 1 வருஷம் வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு சொன்னோம். வாழ்ந்து காட்டினா வார்த்தையெல்லாம் திரும்ப எடுத்துப்பாங்களா? சொன்ன வார்த்தைய திருப்பி அள்ள முடியாது. நீங்க 1 வருஷத்துக்கு இல்ல 1 மாசம் போதும் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களோட அடிமை ஆயிடுறோம். நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்வதி எங்க இருக்கான்னு எங்க மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சு போனோம். அவங்க ஒரு பழைய வாட்டர் டேங்க்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப நான் அவங்க கிட்ட, நீ இங்க எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்க? வேணும்னா நாங்க பணம் கொடுத்துருப்போம்ல அப்படின்னு கேட்டேன். மாசம் மாசம் பணம் கிடைக்குதுல, அத வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற? எங்க வாழ வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டோம். அப்போ பார்வதி அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னா, எனக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்காமா, அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். நான் இங்க இப்படி வாழறேன்னு தெரிஞ்சா என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவா. அதுக்குதான் நான் உங்க வீட்ல இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவளை ஹாஸ்டல்ல இருமான்னு சொல்லி அங்கேயே இருக்க சொல்லிட்டேன். படிப்பு முடிஞ்சு அவளோட உத்தியோகம் வர்ற வரைக்கும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சத்தியம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கவலையோட நடந்த விஷயத்த சொன்னதும் அனாமிகா சாரதாவோட மனசு கரைஞ்சு போச்சு. அப்போ பிரசாத், இப்போ புரிஞ்சுதா? பந்தயத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? நாங்க ஒத்துக்கிறோம் மாமா. ஏன்னா அவங்கள நான் என்னென்னமோ சொல்லிருக்கேன். சொன்ன வார்த்தைய திரும்ப எடுத்துக்க முடியாது. அதனால அதுக்கு தண்டனையா நான் அவங்க எப்படி வாழறாங்களோ அதே மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என் மாமனார் புருஷன் பார்வதி வேணான்னு சொன்னாலும் நான் மட்டும் அந்த தண்டனைய அனுபவிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். இந்த கிராமத்துக்கு வந்தேன். என்னோட அத்தை கூட சொன்ன வார்த்தை பிரகாரம் அந்த இடத்த விட்டு தூரமா வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க சந்திச்சிருக்கோம் அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னா. அத கேட்டு சாந்தி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. என்னால இவள மாதிரி வாழ முடியலனாலும் 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுங்கிற காரணத்துக்காக இங்க வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாரதாவும் நடந்த விஷயத்த சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட சாந்தி, உங்களுக்கே நீங்க தண்டனை கொடுத்துக்கிறீங்க, எதுக்கு? அவங்கதான் வேண்டான்னு சொன்னாங்கல்ல. இல்ல சாந்தி, நாங்க எந்த நிலைமையில இருந்து வந்தோன்றத மறந்து பார்வதிய நான் ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கேன். அதான் இந்த தண்டனை தேவைதான். ஏதோ ஒரு வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு கிளம்பி போறோம் அப்படின்னு அனாமிகா சொன்னா. மாமியார் அதுக்கு எதுவுமே பேசாம நின்னாங்க. அப்புறம் சாந்தி அங்க இருந்து கிளம்பி போனா. கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியார் கிட்ட சொல்லிட்டு அவளும் வெளியில வந்தா. அவ மறுபடியும் கிராமத்துக்கு போகும்போது எல்லாரும் அவளை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஊர் தலைவரும் அவளை பாத்துக்கிட்டு நின்னாரு. அப்போ அனாமிகா ஊர் தலைவர்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. அது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அவ மேல இறக்கப்பட்டு அவரோட வீட்ல வேலை செய்யற வேலைக்காரிய சேர்த்துக்கிட்டாரு. அன்னையில இருந்து அனாமிகா அவர் வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு கிடைச்ச பணத்தை வச்சு குறைஞ்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த டேங்க்லயே வாழ்ந்துகிட்டு வந்தா. நாட்கள் அப்படியே போச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கூட அனாமிகா கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அனாமிகாவும் அவங்களோட அன்புல ஒன்றா கலந்துட்டான். ஒரு நாள் அப்படி இருக்கும்போது பார்வதி சாந்தி மூலமா அனாமிகா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. எதுக்குமா உனக்கு இந்த பிடிவாதம்? அவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு இப்படி ஏழை மாதிரி டேங்க்ல வாழ்ந்துட்டு இருக்கே. நடந்தத நானே மனசுல வச்சுக்கல மறந்துட்டேன். ஆனா நீங்க அத மனசுல வச்சுக்கிட்டு ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? நடந்தத மறந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்வதி. ஆனா 1 வருஷம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னத நீதான் மறந்துட்ட. அது சரி, என் மாமனார் புருஷன் எப்படி இருக்காங்க? அவங்கள நல்லா பாத்துக்கிறியா? அவங்க எப்பவும் உங்களை பத்தி தாமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க இங்க இருக்கிற விஷயத்த நான் சொல்லல. வேணா சொல்லாத. 1 வருஷம் போட்டும் நானே வரேன். உனக்கு வேணும்னா அப்பப்ப என்ன வந்து பாத்துட்டு போ அப்படின்னு சொன்னதும் பார்வதி சரின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து அவகிட்ட பேசிட்டு சாரதாவை பாக்குறதுக்காக போனாங்க. சாரதா கிட்ட கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போனாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. 1 வருஷம் போனதுக்கு அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு மாமியாரும் மருமகளும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் புருஷனும் மாமனாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா, நீ உனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுத்துட்டம்மா. எது எப்படியோ இந்த வருஷமாவது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம். போகட்டும், திரும்ப நீங்க வந்ததே போதும். உள்ள வாங்க. அத கேட்டு அனாமிகா சந்தோஷப்பட்டா. சும்மா வரலங்க, நாங்க சம்பாரிச்ச பணத்தோட வந்திருக்கோம். அது கூடவே நிறைய பேரோட அன்பும் ஆதரவும் கிடைச்சது.
அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அத கேட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா பார்வதி கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட சொல்லலையே, எதனாலன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பார்வதி, அனாமிகா அம்மா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க, அதனாலதான் சொல்ல முடியல அப்படின்னு பார்வதி சொன்னதுனால அமைதியானாங்க. அன்னையில இருந்து மாமியாரும் மருமகளும் பார்வதிய மரியாதையோடவும் உதவின்னு வர்றவங்க கிட்ட பணிவோடையும் நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி.